ஹாய் ஹலோ வெல்கம் டு பெபிள்ஸ் சேனல்ஸ் வியூவர்ஸ். சிவகாசி அப்படின்னாலே எல்லோரும் மனதிலும் தோன்றது பட்டாசு மற்றும் பிரிண்டிங் ப்ரெஸ் தான். ஸோ அந்த தொழில் நகரமான சிவகாசியில் பிரியாணி சாப்பிட்றதுக்கு எது சூப்பரான கடை அப்படின்னு நம்ம கேட்டு பார்த்துப்போம். நம்ம நண்பர்கள் சொன்னது சிவகாசியில் பிரியாணிக்கு ஒரு நல்ல கடை அப்படின்னா அது நைனா பிரியாணி கடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவகாசியில் நைனா பிரியாணி கடை அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம சிவகாசி பிஎஸ்ஆர் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிஎஸ்ஆர் ரோட்டில் லக்ஷ்மி மருத்துவமனைக்கு பக்கத்துலேயே இருக்குது. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா சிவகாசி தங்கமணி தேட்டர் இருக்குது. அந்த தேட்டர்லேருந்து ஒரு 10 கடை தள்ளி வந்தீங்கன்னாக்கா பிஎஸ்ஆர் ரோட்டில் நைனா பிரியாணி கடை அப்படின்ற சூப்பரான ஒரு பிரியாணி கடை இருக்குது. இந்த கடையோட டேஸ்ட் என்ன, ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நைனா பிரியாணி கடை ஒரு விசிட் பண்ணிட்டு வரலாம். சிவகாசியில் பட்டாசு மட்டும் பட்டையங்களை பாருங்க. ஸோ நைனா பிரியாணி கடையோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கடையோட டேஸ்ட் என்ன, ஸோ இதோட எப்படி இருக்கும், அவங்க என்னென்ன மாதிரியான வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நம்ம பேர்? வணக்கம் சார், என் பேர் தங்கராஜ் சார். தங்கராஜ். இந்த கடையில் 10 வருஷமாக இருக்கிறேன். சரி. இந்த கடை ஆரம்பித்து 11 வருஷம் ஆகுது. 11 வருஷம் ஆகுது. இந்த நைனா பிரியாணி கடை இதில் உங்களுக்கு வந்து பிரியாணி அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த பிரியாணி பற்றி சொல்லுங்கள், என்ன மாதிரி ரைஸ் அதை பற்றி சொல்லுங்கள். பிரியாணி வந்து சீரக சம்பா ரைஸ் போடுறோம் சார். சரிங்க. ஆட்டுக்கறி வந்து ஒரிஜினல் ஆட்டுக்கறி, சுத்தமான வெள்ளாட்டுக்கறி தான் போடுறோம். சரிங்க. பிரியாணிக்கு வந்து டால்டா எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு படிக்கு 400 நெய். சரிங்க. சுத்தமான நல்லாயிருக்கும். பிரியாணியில் ஒன்லி மட்டன் பிரியாணி மட்டும் தானே, இல்லை நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குங்களா? சிக்கன், மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, முட்டை பிரியாணி, பிளைன் பிரியாணி. பிளைன் பிரியாணி நம்மகிட்ட வந்து பிளைன் பிரியாணி, முட்டை பிரியாணி அதிகம் கொடுக்க மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா கறி வந்து சரிக்கு சரியாக போட்டால் தான் டேஸ்ட்டு கிடைக்கும்னு. இப்போ 1 கிலோ 1.5 கிலோ அரிசி போட்டோம்னா 1.5 கிலோ கறி போட்டுருவோம். சரி. அதனால் கறி ஈக்குவலாக போடுறதுனால டேஸ்ட் கிடைக்கும்ன்றதுக்காக பிளைன் பிரியாணி, முட்டை பிரியாணி அதிகமாக கொடுக்க மாட்டோம். ஒரு 15 கிலோ கொடுப்போம். மீதி எல்லாமே மட்டன் பிரியாணி தான். அதே மாதிரி பிரியாணி இல்லாமல் வேறு என்னென்ன இருக்குது இந்த கடையில்? பிரியாணி இல்லாமல் சாப்பாடு, புரோட்டா, சப்பாத்தி, தோசை, மீன் ஐட்டம், சிக்கன் ஐட்டம் எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. போன்லெஸ், லாலிபப், அம்பர்லா, சில்லி சிக்கன், சிக்கன் ஐட்டத்தில் எல்லாமே இருக்குது. மட்டனில் சுக்கா, குடல், ஈரல், கறி குழம்பு, மூளை ஃப்ரை. ஆமாம். காலையில் 11 நைட்டு 11 வரைக்கும். 11 to 12. மதியானம் லஞ்சும் பிரியாணி இருக்குது. மதியானத்தில் இந்த டிஃபன் மாதிரி ஏதாவது இருக்குங்களா? டிஃபன் மாதிரி கிடையாது சார். மதியானம் சாப்பாடு, புரோட்டா, பிரியாணி, சிக்கன் ரைஸ், எக் ரைஸ், வெஜ் ரைஸ், நூடுல்ஸு, சில்லி புரோட்டா, சிக்கன் கொத்து புரோட்டா, மட்டன் கொத்து புரோட்டா, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நைட்டு சப்பாத்தி, தோசை, ஆனியன் தோசை, நெய் ரோஸ்ட்டு, புரோட்டா, வேறு சில்லி புரோட்டா, முட்டை புரோட்டா, கைமா புரோட்டா எல்லாமே போடுறோம். இந்த கடையில் வந்து ஸ்பெஷலாக, அதாவது ஒரு சில கடையில் பார்த்தோன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாக்கா ஒரு வான்கோழி பிரியாணி இல்லை காடை பிரியாணி, ஸோ அது மாதிரி பண்ணுவாங்க. ஆமாம். நைனா பிரியாணி கடையில் ஏதாவது ஸ்பெஷல் ஏதாவது இருக்குங்களா? ஏதாவது ஒரு நாள் அந்த மாதிரி போடுறது சார். காடை கிரேவி போடுவோம். காடை கிரேவி, மட்டன் ஐட்டம் நல்லா போகும். நம்ம ஒரிஜினல் ஆட்டுக்கறி போடுறதுனால நாங்களே குட்டி அறுத்துருவோம். டெய்லி 2 குட்டி ஓடிடும். அதேமாதிரி சாப்பாடு சுத்தமாக இருக்கும். சாப்பாடு சைவ சாப்பாடு வெஜிடேரியன் கடையை விட நம்மகிட்ட நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லாயிருக்கும். சிவகாசியில் பஸ் ஸ்டாண்டு, லாட்ஜு, ஹோட்டலு எங்கே கேட்டாலும் நம்ம கடைக்கு சொல்லி விட்ருவாங்க, நைனா பிரியாணி கடை போங்க, எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்ஸ். சிவகாசியில் நைனா பிரியாணி கடை அப்படின்னாக்கா, ஸோ இப்போ இந்த வெள்ளாட்டு கறியில் சீரக சம்பா அரிசியில் செய்கிற அந்த பிரியாணி, மட்டன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. ஸோ நாம் சாப்பிட்றதுக்கு பார்த்தோம்னாக்கா நம்ம லேட்டாக இருந்ததுனால ஸோ நம்மளால் வந்து சாப்பிட முடியல, சாப்பிட்டு பார்த்து அதனோட டேஸ்ட்டை சொல்ல முடியல. ஸோ நீங்கள் சிவகாசி அப்படின்னு வந்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல மட்டன் பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா நம்ம பிஎஸ்ஆர் ரோட்டில் இருக்கிற நைனா பிரியாணி கடை நீங்கள் நல்ல சாய்ஸாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.